श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् मुनिम् அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த வாழ்வார்கள் இந்த உலகிலிருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தமை மண்ணுலகோர் தாமறிய இதென்னு சொல்லுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிகளே சரணம். உபதேசரத்தின மாலையிலே 5ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமறிய ஈதென்னு சொல்லுவோம் யாம் என்பது பாசுரம். தமிழ் என்னால் அழகிய தமிழ். அழகிய தமிழ் மொழியிலே நற்கலைகள் நல்ல வேதங்களை ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் ஆராய்ந்து உரைத்தவர்களான இந்த ஆழ்வார்கள் இவ்வுலகத்திலே இருள் நீங்குவதற்காக, இருள் என்பது இருட்டு என்பது போக வேண்டும், இவ்விருள் அகையிருள் நீங்க வேண்டும், அகையிருள் நீங்குவதற்காக வந்துதித்த மாதங்கள், அவர்கள் வந்துதித்திருக்கிற மாதங்கள் நாள்கள் எந்தெந்த நாட்களிலே திருவதரித்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அறியும்படியாக ஈதென்னு இதுதான் என்ன சொல்லப் போகிறோம் என்று காட்டுகிறார். இப்போ அந்தகாரம் என்று சொன்னால் அதாவது இருட்டு. இந்த ஆழ்வார்கள் தமிழிலே அற்புதமாக பாசுரங்கள் பாடினார்கள். எப்படிப்பட்ட தமிழிலே அப்படின்னால் தேனினும் இனிய தமிழிலே அற்புதமான பாஷை. எப்படிப்பட்டது? சம்ஸ்கிருதத்தை போல கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இருக்கக்கூடிய பாஷையா? இல்லை. எப்படிப்பட்ட பாஷை? ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். அது ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய பாஷை. எப்பவுமே ரொம்ப ப்ரௌடமான பாஷை கிடையாது தமிழ் என்பது ஒன்றும். ரெண்டாவது, இந்த தமிழானது சம்ஸ்கிருதம் சில பேர் அதிகரிக்கலாம், சில பேர் அதிகரிக்க முடியாது. இந்த வேதமானது எதிலே அமைந்திருந்தது அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருத வேதம்னு சொல்லப்படுறது. வடமொழியிலே இருக்கிற வேதம் யாரோ சில பேருக்குத்தான் அதிகாரம். அதுலேயும் கூட கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு 2ஆ பிரிஞ்சு எது தத்துவம்ன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட வேதத்தில் இருக்கக்கூடிய சாரதமமான விஷயங்களை ஆராய்ந்து அற்புதமாக தமிழிலே நமக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், அழகிய தமிழிலே தேனினும் இனிய தமிழிலே சொல்லி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், ஆய்ந்து உரைத்தவர்கள். அவ என்னமோ தனக்கு மனசுல தோணினதை சொல்லிட்டாளா? இல்லை. அவ சொன்னது எல்லாமே வேதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தாத்பரியாம்சங்கள் அப்படின்னு காட்டப்படுகிறது. சாரதமமான விஷயங்கள். அசாரத்தை விட்டாச்சு, அல்பசாரத்தை விட்டாச்சு, சாரத்தை விட்டாச்சு, தரத்தை விட்டாச்சு, சாரதமமான விஷயத்தை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதரம் தியஜேத்து பஜேத்து சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம். அற்புதமாக ரத்னாகரமாக இருக்கக்கூடிய இந்த கடல், இந்த கடலில் என்னென்ன இருக்கும்? ரத்னம் இருக்கும், உப்பு இருக்கும், அசுத்தி இருக்கும். ஆனால் அதுலேருந்து சாரதமமான விஷயத்தை எடுத்து நமக்கு காட்டியிருக்கக்கூடியவர்கள்
ஆழ்வார்கள். அதனாலே அவர்கள் ஆய்ந்து உரைத்தவர்கள், தமிழிலே ஆய்ந்து உரைத்தவர்கள். இப்போ அந்த எம்பெருமான் மூர்த்தியில் பண்ணின தமிழானவாறே என்ன காட்டிய அற்புதமாக அருளியிருக்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அத்தவா வேதவேத்திய நியாயத்தாலே பரத்வ பர முது வேதம் என்னும்படியான சூர்ணிகையிலே இந்த பகவான் பரமபுருஷனாக, அதாவது பரமபதத்திலே எழுந்துள்ளிருக்கிறான். அப்போ பரமபத நாதனுக்கு அவனை சொல்லக்கூடியது வேதம். அவன் இறங்கி வந்தான் திருப்பார்கடல் நாதனாக. அப்பொழுது திருப்பார்கடலிலே சயனித்து கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான ஒரு பிரமாணம் பகரியது, பிரமாணம் காட்டி தந்தது. எது அப்படின்னு சொன்னால் அற்புதமான இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். அதே போல பரத்வ பர முது வேதம் வியூக வியாப்தி அவதரணங்களில் ஓதின நீதி கட்டமனு. பரத்வ பர முதுவேதம், பரத்வத்துக்கு நாராயணனாக அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடியவனுக்கு முதுவேதம், எப்பொழுதும் அனாதியாக இருக்கக்கூடிய வேதம் அவனை சொல்றது. அதே போல வியூகத்திலே வியூக வியாப்தி அவதரணங்களில் ஓதின நீதி, வியூகத்திலே ஓதின நீதி, வியூகத்திலே ஓதின நீதி எது அப்படின்னால் பாஞ்சராத்திரம் 5 ராத்திரிகளில் பெருமாள் ஓதினான் அந்த நீதி, அற்புதமான நீதி. அது யாரை சொல்லுகிறது என்னால் திருப்பார்கடலிலே சயனித்து கொண்டிருக்கக்கூடிய அவனை சொல்லுகிறது. அடுத்தது கட்ட மனு. கட்ட மனுனா எது அப்படின்னால் மனுஸ்மிருதி. அது யாரை சொல்றது? பரத்வ பர முதுவேதம் வியூக வியாப்தி. வியாப்தினா இந்த எம்பெருமான் எல்லாருக்குள்ளேயும் உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துடன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த அந்தர்யாமியை சொல்றது எது அப்படின்னு சொன்னால் கட்ட மனு. மனுஸ்மிருதி இருக்கே, இந்த ஸ்மிருதி அந்த சாஸ்திரம் இருக்கே, இந்த ஸ்மிருதி எல்லாமே யாரை சொல்றது? அற்புதமான அந்த அந்தர்யாமி எம்பெருமான சொல்லுகிறது. வியாப்தி அவதரணங்களில், அவதரணங்கள்னா மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் அப்படின்னு இவன் 10 அவதாரங்கள் பல அவதாரங்கள் எடுக்கிறானோ இல்லையோ விபவாவதாரம். இந்த விபவாவதாரத்தெம்பெருமான சொல்லப்படுகிறது. விபவாவதாரத்தெம்பெருமானுக்கு நேரான நிகரான அவனை சொல்லும்படியான பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் இதிகாச புராணங்கள். அவ கேட்டமனு படு கதைகள் அப்படின்னு காட்டினார். அடுத்தது அப்போ அர்ச்சாவதார தெம்பெருமானுக்கு என்ன பிரமாணம், நேரான பிரமாணம்னு சொன்னால் அதைத்தான் அற்புதமாக காட்டப்படுகிறது. அருளி செயல் ஆழ்வார்களுடைய ஈரத்தமிழ் வார்த்தைகள் இருக்கின்றனவே, அது அர்ச்சாவதார தெம்பெருமானுக்கு மூர்த்தியில் பண்ணின தமிழ் அப்படின்னு காட்டப்படுகிறது. இது என்ன அர்த்தம்னால் மூர்த்தியில் அந்த எம்பெருமான் பரமபதத்திலிருந்து இறங்கி வந்து 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 தன்னை மிகவும் சுலபனாக்கி கொண்டு நாம் அவனை தன்னுடைய பூர்த்தியையும் சுவாதந்திரியத்தையும் குலைத்துக் கொண்டு அர்ச்சாவதார ரூபியாக எழுந்துள்ளி இருக்கிறானே, அப்படி இருக்கிறதுக்கு நிகராக வேதம் தன்னை தானும் சுலபமாக்கி கொண்டு தமிழானது எப்படிப்பட்ட தமிழ்? ஆழ்வார்களுடைய ஈரத்தமிழானது, ஈரத்தமிழானது என்று காட்டப்படுகிறது. வேதவேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அற்புதமான வச்சனா, ஸ்காந்த புராண வச்சனா. அப்போ வேதமானது அந்த பகவான் ராமனாக அவதரித்தான் நாராயணன். அதே போல நாராயணனை பகரும் வேதமானது ராமாயணமாக அவதரித்தது. அந்த பகவான் ஸ்ரீரங்கநாதனாகவும் நம்பெருமாளாகவும் தேவப்பெருமாளாகவும் திருவேங்கடமுடையானாகவும் அலர்மேல் மங்கை உரைமார்பனாகவும் திருமாலிரும் சோலை அழகராகவும் அற்புதமாக தோத்தாத்ரிநாதனாகவும் இப்படி பத்ரிகாசிரமத்திலே அந்த எம்பெருமான் இப்படியெல்லாம் அர்ச்சாவதார ரூபியாக அர்ச்சயாவதாரத்திலே எழுந்துள்ளி இருக்கிற போது அவனை பாடுவதற்காகவே இந்த வேதமானது ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே அற்புதமாக தமிழ் பாசுரங்களாக அருளி செயலாக அவதரித்தது என்று காட்டப்படுகிறது. ஆகையாலே அவர்கள் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று காட்டப்படுகிறது. இப்ப நற்கலைகளான வேதங்களை ஆய்ந்து உரைத்த இந்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க, இந்த உலகமானது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இருள் தருமா ஞாலம், இருளே வழிவெடுத்ததாக இருக்கக்கூடியது. எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னால் அறிவிலா மனுஷராக இருக்கக்கூடியவர்கள், அறிவிலா மனுஷராக இங்கே இருக்கக்கூடியவர்கள். அவளுக்கு எப்படிப்பட்டவர்கள்? தனக்கு அறிவு இல்லையே அப்படின்னு குறை கூட பட்டுக்கு தெரியாதவர்கள்.
அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி பாசுரம். அறிவினால் குறைவில்லாதவர்களுக்கு கீதை எதுக்கு சொல்லணும்னால் அறிவினால் அவளுக்கு தான் குறை இல்லையே அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் எனக்கு பணம் இல்லையே, எனக்கு காசு இல்லையே, எனக்கு பொண்ணு இல்லையே, எனக்கு பொருள் இல்லையேன்னு குறைப்படுறவா இந்த உலகத்தில் உண்டு. எனக்கு அறிவில்லையே, ஞானம் இல்லையேன்னு குறைப்படுறவா இல்லையே. அது கூட தெரியாத ஜனங்களா இருக்கே, தனக்கு இல்லைன்றது கூட உணராத ஜனங்களா இருக்கும் இல்லையோ. அப்படி இருக்கிறதுனால அப்படி இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஞானம் இருள் தருமா ஞானத்தே, அந்த ஞானத்திலே எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அஞ்ஞானமாகிற இருட்டை போக்க வேணும் என்பதற்காக என்ன பண்ணுகிறார்கள் ஆழ்வார்கள் இந்த பாசுரங்களை சாதித்திருக்கிறார்கள். அப்ப ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னால் இந்த உலகில் இருள் நீங்குதல் தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு பிரயோஜனம். அஞ்ஞானமாகிற இருட்டு போக வேண்டும். ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத வெள்ளுருள் நீங்கி சோழியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் மலர் கமலம் மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே அப்படின்னு காட்டப்படுகிறது. இந்த நம்ம சம்பிரதாயத்துக்கு யார் யார் சூரியன்? ஆதித்யன், அது வெறும் சூரியன். இப்போ நம்ம கார்த்தாலையும் சாயங்காலமும் பார்க்கறது. ஆனால் ஆதித்யனாலே அந்த சூரியனால என்ன பண்ண முடியுது? கார்த்தாலையும் உதிச்சு சாயங்காலம் மறையிற சூரியன் என்ன பண்றது? ஆதித்யனால புறவிருள் நீங்கினது. வெளியில் இருக்கிற இருள் தான் நீங்கும், ஆனால் உள்ளிருள் நீங்கிறது வகுளபூஷண பாஸ்கரான ஆழ்வாராலே. ராமதிவாகரன் ராமதிவாகரன் ராமன்றவன் அவனும் ஒரு சூரியன். ராமனாகிற சூரியனாலே இந்த பிற உப்பு கடலைத்தான் வத்த வைக்க முடியும். அவன் என்ன சொல்றான்னால், இந்த சமுத்திரராஜன் எனக்கு வழிவிடலன்னால் இவனை நான் வத்தடிச்சிடுவேன் ராமன் சொல்றானே ஸ்ரீராமாயணத்துல. அப்போ அவனால இந்த லவண சமுத்திரத்தை தான் உப்பு கடலைத்தான் வத்தடிக்க முடியும். ஆனால் பிறவிக்கடல் நீங்குவது, பிறவிக்கடல் வற்றுவது அது வகுளபூஷண பாஸ்கராலே ஆழ்வாராலே. அதே போல கண்ணன், இந்த கண்ணனை சொல்றச்சே எப்படி சொல்லுகிறார்கள்னு சொன்னால், தேவகியினுடைய வயிறு என்னும்படியான கிழக்கு திக்கிலே சூரியனாக அந்த கண்ணன் உதித்து உலகமாகிற தாமரையை மலரச் செய்தான் என்பது பிரமாணம். அற்புதமான பிரமாணம், ஸ்ரீ விஷ்ணு புராண பிரமாணம். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே காட்டப்படுகிறது கண்ணன் அவனும் ஒரு சூரியன். ஆனால் உலகமாகிற தாமரையை மலர்த்தக்கூடிய சூரியன். ஆனால் உள்ளமாகிற தாமரையை மலர்த்தக்கூடிய சூரியன் யார்னா வகுளபூஷண பாஸ்கரர் என்று காட்டப்படுகிறது. அப்போ யத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணஹா வசதி யத்ர சங்கசக்ரைஹி என் மண்டலம் ஸ்ருதிகடம் பிரணமந்தி விப்ராஹா தஸ்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராய அப்படின்னு காட்டப்படுகிறது. அப்போ வகுளபூஷண பாஸ்கரான ஆழ்வார் அவராலே ராமனால பண்ண முடியாததை அவரால் பண்ண முடிஞ்சது. சூரியனால பிறவிக்கடலை வத்த வைக்க முடியாது. இந்த சூரியனால என்ன பண்ண முடியறது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருளை, நம்ம கிட்ட இருக்கிற புற இருளைத்தான் நீக்க முடியுமே வழிய உள்ளிருள் நீங்குவது ஆழ்வாராலே. அதே போல இந்த ராமன் என்னும்படியான அந்த திவாகரனால, ராமன் என்னும்படியான சூரியனால என்ன பண்ண முடியறது அப்படின்னால் உப்பு கடலை தான் வத்த வைக்க முடியும். ஆனா பிறவிக்கடல் வத்த வேணும் என்று சொன்னால் ஆழ்வாருடைய பாசுரங்கள், இங்கேருந்து போறவா அங்க போய் செஞ்சொற்கவிகள் அப்படின்னு சொல்றாளே, எப்படி அப்படி யாரை பார்த்தா வா சொல்றா அப்படின்னால் செவிக்கினிய செஞ்சொல்லே அப்படின்னு சொல்லிட்டோம். செஞ்சொற்கவிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரம் அது அங்க கேட்டுட்டு ஆர் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே ஆர்னு வானவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காளா ஆழ்வாருடைய பாசுரத்துல. எப்படி அப்படின்னால் அவர்கள் இங்கேந்து சில பேர், இங்க இருக்கிற பத்த சேத்தனர்களான சம்சாரிகள் ஆழ்வாருடைய பாசுரத்தை நன்கு அறிந்து கொண்டு பரவதம் போயிட்டா. எப்படின்னால் பிறவிக்கடலை தாண்டி ராமனால உப்பு கடலை தாண்ட வைக்க முடியுமே வழிய, ராமனால உப்பு கடலை வத்த வைக்க முடியுமே வழிய, ஆனால் பிறவிக்கடல் வற்றுவது ஆழ்வாராலே. ஆனால் தான் இவ இங்கேருந்து அங்க போனா போட்டு எதனால வந்தீர்கள், எப்படி நீங்கள் இங்கே வந்தீர்கள்னா திருவாய்மொழின்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லணும், அதை சொன்னோம், அதனுடைய தாத்பரியத்தை அறிந்து கொண்டோம், இங்கே வந்தோம். அப்படி இருக்கிற திருவாய்மொழி எப்படி இருக்கும், என்னது அப்படின்னு கேட்டா அற்புதமாக திருவாய்மொழி பாசுரங்களை சேவிக்கிறார்கள். சேவித்த உடனேயே செவிக்கினிய செஞ்சொல்லாக இருக்கிறது. வானவர்கள் யார் என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பாசுரங்கள் என்ன சொல்லப்படுகிறது, இதை சொன்னது ஆர் அப்படின்னு கேட்டுருக்கலாம். அப்படின்னால் அற்புதமான இந்த விஷயம்
இது ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள். அப்போ நம்மாழ்வாராகிற சூரியன், அப்போ சூரியனால்தான் இருட்ட போக்க முடியும்னால் நம்மாழ்வார் ஒரு சூரியன். அடுத்த சூரியன் கவிம் லோக திவாகரம். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் என்று சொல்லக்கூடிய கவிம் லோக திவாகரராக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார், அவர் ஒரு சூரியன். அடுத்தது ராமானுஜ திவாகரர் என்னும்படியான எம்பெருமானார், அவர் ஒரு சூரியன். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வான் தக்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு சூரியன். அப்போ நம்மாழ்வார், அதே போல அற்புதமான திருமங்கை ஆழ்வார், அதே போல எம்பெருமானார், இப்படி சூரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமாக அவர்களாலே இருள் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகம். இப்ப இருள் நீங்கியது இந்த சூரியனால அல்ல. எந்த சூரியனால? இந்த வெறும் இந்த ஃபயர் பால்னு சொல்றமே அந்த சூரியனால இல்லை. எந்த சூரியன் அப்படின்னு சொன்னால் அற்புதமான நம்மாழ்வார் என்கிற வகுலபூஷண பாஸ்கரர் என்னும்படியான சூரியன், கவிம் லோக திவாகரர் என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வார் என்னும்படியான சூரியன், அற்புதமாக ராமானுஜ திவாகரராகிற எம்பெருமானார் என்னும்படியான சூரியனுடைய திருவாக்கு இப்படிப்பட்டவர்களுடைய, அதாவது பராங்குஷ பரகால யதிவராதிகளுடைய திருவாக்காலே இந்த இருளானது நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கதையத்தான் இருள் நீங்க வந்துதித்த அவர்கள் வந்துதித்தும்படியான திருவவதார நன்னாளை நாள்கள் தம்மை, அப்படிப்பட்ட நாள்களை இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் அறியாமல் இருந்திருந்தார்கள். அந்த காலத்துல இதெல்லாம் தெரியாம இருந்திருந்தது. ஏன் இன்னைக்கு உபதேசரத்னமால தெரியாம எவ்வளவு பேர் இருக்கா? உபதேசரத்னமாலன்னு வசந்த கிரந்தம், இந்த கிரந்தத்தை தெரிந்து கொண்டால் ஆழ்வாராச்சாரியாருடைய பெருமை தெரியும். ஆனாலும் கூட இதை கேட்க மாட்டேன்னு காதுல மணியை கட்டிட்டு தெரியவா நிறைய பேர் இருக்காளோ. அப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணுலகோர் அவர்களுக்காகத்தானே எல்லாருக்குமாக வாழ வேணும் என்பதற்காக மண்ணுலகோர் தாமறிய இது இது அப்படின்னு சொல்ல போகிறேன் என்று மணவாள மாமனிகள் அற்புதமாக காட்டியருளி இருக்கக்கூடிய பாசுரம். அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பிறகு காண்போம் என்று சொல்லி அமைகிறேன்.